بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما إن أصدق الحديث كتاب الله أحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலேயே மிக சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே புதிதாய் தோன்றிய ஒவ்வொன்றும் பிதுஅத் என்றும் பிதுஅத் ஒவ்வொன்றும் நம்மை நரகில்தான் கொண்டு சேர்க்கும் என்றும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் நினைவூட்டியதை நினைவூட்ட கடமைப்பட்டவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். மாணவ செல்வங்களே, வார வாரம் திருவிதாங்கோடு கிளை சார்பாக நடத்தப்படும் தர்பியா நல்லொழுக்க நிகழ்ச்சியின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல புதிய சிந்தனைகளை கருத்துக்களை நாமெல்லாம் பெற்று வருகிறோம். அந்த அடிப்படையிலே இந்த வாரம் எனக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்ட தலைப்பு என்பது உங்களுடைய பருவத்திற்கு, உங்களை அடுத்த கட்டத்திற்கு இந்த பருவத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் விதமாக உங்களுடைய மதரசாவுடைய சார்பாக அல்லாஹ் விரும்பும் இளமை பருவம் என்கிற தலைப்பு இங்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பல அருட்கொடைகளை வழங்கி இருந்தாலும் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடையிலே அழகான, உணர்வு பூர்வமான, ரசிக்க தகுந்த, வாழ்க்கையை அனுபவிக்க முடிந்த ஒரு அழகான பருவம் என்பது இளமை பருவம். இந்த இளமை பருவத்தை நாமெல்லாம் சரியாக உட்கொண்டு நாம் வாழுகின்ற முறையில்தான் நம்முடைய வெற்றி என்பது இருக்கிறது. இந்த இளமை பருவத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்விலும் சரி, சமூகத்திலும் சரி, எல்லா வெற்றியையும் விட மேலாக மறுமையிலும் நாம் நம்முடைய வெற்றியை அடைய முடியும். இந்த இளமை பருவம் என்பது ஒரு அழகான, ஒரு அருமையான பருவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இளமை பருவத்தை பற்றி அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே 30வது அத்தியாயம் 54வது வசனத்திலே பேசும் பொழுது அல்லாஹுல்லதீ ஹலகக்கும் மின் லஹ்ஃபின், அல்லாஹ் மனிதனுக்கு முதலில் பலவீனத்தை படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி லஹ்ஃபின் குவா, அதற்கு பின், அந்த பலவீனத்திற்கு பின் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு ஒரு வலிமையை, ஆற்றலை, சக்தியை படைத்தான். அந்த சக்திக்கு பின்னால் சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லஹ்ஃப், அந்த சக்திக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு மீண்டும் பலவீனத்தை படைத்தான். இயல்பாகவே புரிகிறது, அல்லாஹ் முதலில் நம்மை பலவீனமான ஒரு பருவத்துல படைச்சான். நம்ம யாருக்கும் என்னது, அந்த பருவத்துல நம்மளால எழும்பி நிற்கவோ, சுயமாக பேசவோ, சுயமாக நடக்கவோ, சுயமாக சாப்பிடவோ முடியாத ஒரு பலவீனமான குழந்தை பருவத்திலே நம்மளை எல்லாம் அல்லாஹ் என்ன பண்ணான், படைச்சான். அந்த பலவீனத்திற்கு பிறகு அல்லாஹ் பலம், அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை என்பது கூவத், ஆற்றல், வலிமை, திறமை மிகுந்த இளமை பருவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளாக தந்தான். அந்த இளமைக்கு பிறகு அல்லாஹ் சொல்லும் பொழுது சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லஹ்ஃப்,
ரப்புல் ஆலமீன் பலவீனத்தையும் நரையையும் ஏற்படுத்தினான். இந்த இளமை காலம் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் நமக்கு முதுமை வரப்போகிறது. இளமையில நம்ம என்னையெல்லாம் தவறுகளை என்னையெல்லாம் அறியாமையில இயலாமையில பண்ணணுமோ அதெல்லாம் முதுமையிலையும் என்னது இயலாமையில பண்ணுவோம். என்ன பேசணும்னு தெரியாது, எங்க சிறுநீர் கழிக்கணும்னு தெரியாது, நம்மளால ஒழுங்கா சாப்பிட முடியாது, நம்மளால ஒழுங்கா நடக்க முடியாது, நம்மளால ஒழுங்கா தூங்க முடியாது, நம்மளால ஒழுங்கா ஓட முடியாது. இப்படி பலவீனத்தை படைத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்ப இளமை அப்படிங்கிறது கூவத், ஆற்றல் பொருந்திய பருவம். ஆற்றல்னா என்னது? ஆற்றல் அப்படின்னு சொன்னா என்னது? வலிமை அப்படின்னா என்னது? மணிக்கணக்குல போன் பார்க்குது வலிமை தானே. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கார்ட்டூனையும் மின்ன பிற விஷயங்களையும் பார்ப்பது வலிமையா? வலிமையா? பெற்றோர்களை உதாசீனப்படுத்துவது, பெற்றோர்களை நிந்திப்பது, ஒரு குறிப்பிட்ட டீனேஜ் வந்தோடனே வாயும் கையும் தன்னால முளைச்சிடும். இந்த பருவத்திற்கு பிறகு நம்மை பெற்றெடுத்தவர்களை கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை மனக்காயப்படுத்துவது வலிமையா? மணிக்கணக்கில் நம்முடைய நேரங்களை யூடியூபில் செலவழிப்பது வலிமையா? தேவையில்லாத விஷயங்களுக்கு பொய் பேசி புறம் பேசி எல்லா தவறுகளையும் பண்ணி தொழுகை இல்லாமல் வணக்கம் இல்லாமல் ஏதோ ஏனோ தானோ என்று வாழ்வது வலிமையா? அதெல்லாம் வலிமையா? இதெல்லாம் வலிமையா? வலிமையா வலிமை இல்லையா? இதெல்லாம் கண்டிப்பாக வலிமையாகாது. வலிமை என்பது என்னவென்பதை அன்றைய காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த இளம் சஹாபாக்கள், உங்களுக்கு என்ன வயது இருக்குமோ அதே வயதை ஒத்த அதைவிட சிறுவயது சஹாபாக்கள் கூவத், ஆற்றல் என்றால் என்ன என்பதை தங்களுடைய வாழ்நாளிலே நிரூபித்தார்கள். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸைத் பின் சாபித். அந்த சஹாபிய தெரியுமா? தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸைத் பின் சாபித் அப்படிங்கிற பேரையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸைத் பின் சாபித் என்கிற சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வரும் பொழுது அவருடைய வயது 11 வயதாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைத் பின் சாபித்துக்கு கட்டளையிட்டார்கள். ஸைதே, மதீனாவை பொறுத்தவரை யூதர்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இடம். யூதர்களோடு நாம் தாவா செய்து மார்க்க அழைப்பு பணி செய்து நாம் நம்முடைய கொள்கையை நிலைநாட்டி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால் யூத மொழி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? யூத மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், பிழை இல்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஸைத் பின் சாபித் அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மிகவும் சொற்பமான நாட்கள், 2 வாரங்கள்ல ஸைத் பின் சாபித் அவர்கள் யூத மொழியை என்னது 2 வாரங்களுக்குள்ளால யூத மொழியை தெளிவாக பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்டார்கள். இதுதான் என்னது? இதுதான் என்னது? தாவாவிற்காக, அழைப்பு பணிக்காக, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக, மார்க்கத்தை மற்றவர்கள் மத்தியிலே எடுத்து சொல்வதற்காக ஆற்றலோடு அந்த மொழியை கற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு தாய் தந்தைமார்கள் எத்தனையோ லட்சங்கள் கொடுத்து பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கும். பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கக்கூடிய பிள்ளைக்கு ஒழுங்கா தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல, தமிழும் பேச தெரியல, இங்கிலீஷும் பேச தெரியல, தமிழும் எழுத தெரியல, இங்கிலீஷும் தெரியல, ஒண்ணுமே தெரியாத ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். இந்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குறிப்பிட்ட காலம் முடியுது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் வருகிறது. அதற்கு அடுத்த பொருளே நிறைய ஹாஃபில்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் மரணிக்கிறார்கள். மரணிச்ச உடனே அபூபக்கர் அவங்களை கூப்பிடாங்க ஸைத் பின் சாபித். அப்போதும் அவர்கள் இளைஞராகத்தான் இருக்கிறார்கள். கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? சாபித்தே, ஸைத் பின் சாபித்தே, நீங்கள் குர்ஆனை என்ன பண்ணணும்? தொகுக்கணும். இதுவரைக்கும் மலை ஓரங்களிலும் ஏடுகளிலும் எலும்புகளிலும் தோடுகளிலும் இருக்கக்கூடிய குர்ஆனை நீங்க தொகுத்து அட்டை டு அட்டை, அன்னைக்கு நம்ம ஃபாத்திஹால இருந்து நாஸ் வரை படிக்கவில்லை, இப்படி குர்ஆனை தொகுக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள். உடனே ஸைத் பின் சாபித் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, உஹது மலையை நகர்த்த சொன்னா கூட நான் என்ன பண்ணிருப்பேன்? அதை நகர்த்து எடுத்திருப்பேன். அதை விட வலிமையான ஒரு
அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியுள்ள ஹாஃபில்களை எல்லாம் அழைத்து இன்னைக்கு நம்முடைய கைகளிலே தவழுகின்ற திருக்குரானை தொகுத்தவங்க யார் தெரியுமா? யார் தெரியுமா? இன்றைக்கு உங்கள மாதிரி ஒரு வயதான ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனை தொகுத்தது யாரு? ஒரு இளைஞர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல வயதானவர்கள் இல்லாமலாம் போனாங்க. இவரை விட மார்க்க அறிவு பெற்ற, ஞானம் பெற்ற, அனுபவம் பெற்றவர்கள் இல்லாமலாம் போனாங்க. ஆனாலும் அந்த வயதிற்கென்று ஒரு ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது. இளம் வயது என்பது எல்லாத்தையுமே படபடா முடிக்கக்கூடிய வலிமை இருக்கிறது, அதான் ஆற்றல். இன்னைக்கு நமக்கு குர்ஆனுடைய அத்தியாயங்கள் நம்பர் கூட நம்மளுக்கு தெளிவா தெரியுதா? தெரியாத ஒரு சூழல்ல இருக்கும். ஆற்றல் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க பிறந்தாங்க? பிறந்த இடம் எங்க? ரசூலுல்லாஹ் எங்க பிறக்காங்க? மக்கால பிறக்காங்க தானே. மக்கால பிறந்து மார்க்க பிரச்சாரம் செய்து மக்காவுல கடுமையான எதிர்ப்பு. ரசூலுல்லாஹ்க்கு எங்கேயாவது நாடு கடந்து ஹிஜ்ரத் செய்து போக வேண்டும். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னால முஸப் இப்னு உமைர் அப்படிங்கிற இளைஞரை மக்கால இருந்து எங்க அனுப்புவாங்க? மதீனாக்கு அனுப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை, நீங்க வரலாற்றை போய் புரட்டி பாருங்களேன். ஒரு இடம் போர் செய்யாமல் பிடிக்கப்படுகிறது என்றால் அது எந்த இடம் மட்டும்தான். போர் செய்யாமல் ரசூலுல்லாஹ்வுடைய கைவசம் வந்த இடம் எது? எந்த இடம்? போர் செய்யாமல் ரசூலுல்லாஹ்வுடைய கைவசம் வந்த இடம் எது? யஸ்ரிஃப் என்கிற மதீனா. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? காரணம் யார்? ரசூலுல்லாஹ் அங்க போரும் செய்யல, போய் பிரச்சனையும் பண்ணல, எதுவுமே பண்ணாம யஸ்ரிஃப் என்கிற மதீனா அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் மதீனா முழுக்க விழா கோலம் புகிழ்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வாராராமே, அவருக்கு நமக்கு நல்ல விஷயங்களை சொல்ல போறாராமே அப்படின்னு மதீனா முழுக்க விழா கோலம் புகிழ்கிறது. ரசூலுல்லாஹ் வாராரு அப்படிங்கிற தகவல் கேட்ட உடனே யாரால? முஸப் இப்னு உமைர் என்கிற இளைஞரால். அல்லாஹ்வுடைய தூதர் மக்கால இருந்து மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள் முஸப் இப்னு உமைரை மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கு. அப்ப முஸப் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மதீனாவுடைய வீடுகள் முழுக்க இஸ்லாத்தை கொண்டு சேர்த்து விட்டேன், இனி நீங்க மதீனாக்கு வாருங்க. அச்சப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. சக்தி. இன்னைக்கு நமக்கு தாவா அழைப்பு பணி, மார்க்கத்தை மதரசால கற்றுக்கொள்கிறோம். நமக்கும் இளம் வயதுதான். வீட்டுல தவறுகள் செய்யக்கூடிய தாயை நம்மளால திருத்த முடியுதா? திருத்த முடியுதா? திருத்த முடியுதா? தவறு செய்யக்கூடிய தந்தையை திருத்த முடியுதா? தவறு செய்யக்கூடிய சகோதரியை தாவா பண்ணி அழைக்க முடியுதா? காரணம் யா? காரணம் என்ன? காரணம் என்ன? முதல் காரணம் என்ன? காரணம் என்ன? நம்மளே சரியில்லை. நம்மளே சரியில்லைங்கிறப்போ குடும்பத்தை எப்படி நம்மளால் சீர்திருத்த முடியும்? ஆனால் முஸப் இப்னு உமைர் என்கிற ஒரு இளம் வயது இளமைக்கு சொந்தக்காரர் மதீனா மாநகரத்தை என்ன பண்ணியிருக்காங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சுகமாக வந்து அனுபவிக்கக்கூடிய ரீதியிலே மாற்றி இருக்கிறார் என்றால் அது என்னது? வலிமை. அந்த அளவிற்கு வலிமை மிக்கவர்களாக நாம் மாற வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல முஆத் இப்னு ஜபல் அப்படிங்கிற நபித்தோழர், அவங்களும் எப்படிப்பட்டவங்க தான்? இளம் வயதுக்காரன். அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யமனுக்கு விரிவுரையாளரா அனுப்பாங்க. விரிவுரையாளர்னா லெக்சரரா அனுப்பாங்க. பாடத்திட்டங்களை கரெக்டா விரிவுபடுத்தி அனுப்பக்கூடிய லெக்சரரா அனுப்பாங்க. அனுப்பும் பொழுது முஆத் இப்னு ஜபல் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன நீங்க அனுப்புறீங்க சரிதான், நான் அந்த மக்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும், என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும்? உடனே ரசூலுல்லாஹ் 3 கட்டளைகளை அந்த முஆத் பின் ஜபலுக்கு போடாங்க. என்ன கட்டளைனா, முதல் கட்டளை, நீங்கள் மக்களை அல்லாஹ்வை நோக்கி அழைக்க வேண்டும். முதல்ல என்ன பண்ணணும்? தாவா பண்ணி அல்லாஹ்வை நோக்கி, தாவத்து இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், நீங்கள் மக்களுக்கு தொழுகை முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், பணக்காரர்களிடம் இருந்து அந்த வரியை வசூலிச்சு
ஏழைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஜகாத் கொடுக்க வேண்டும். வறுமை ஏழ்மை ஒழிக்கப்பட வேண்டும். வறுமை இல்லாத சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லும் போதே, முஆதே நான் உன்னை அல்லாஹ்க்காக நேசிக்கேன், முஆதே நான் உங்களை அல்லாஹ்க்காக நேசிக்கேன். அந்த அளவுக்கு அவருடைய பழக்க வழக்கங்கள் செயல்முறைகள் இருந்தது. ஒரு இளம் வயது, 20 வயதுக்கு உட்பட்ட வயதுன்னு வச்சுப்போமே, இந்த வயதுல ஒரு பகுதியினுடைய விரிவுரையாளரா லெக்சரரா அனுப்பி வைக்காங்க. அனுப்பி வச்சுட்டு இவங்க போய் கொஞ்ச நாள்ல என்னது, ரசூலுல்லாஹ் மரணிக்காங்க. ரசூலுல்லாஹ் போகும்போதே சொல்லி தான் அனுப்பாங்க, முஆதே நீ திரும்பி வரும் பொழுது என்ன பண்ண முடியாது, உயிரோடு பார்க்க முடியாமல் இருக்கலாம், நீ என்னுடைய மன்னரையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தான் அனுப்பாங்க. அவங்க போய் கொஞ்ச நாள்ல ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, மரணிக்காங்க. ரசூலுல்லாஹ் மரணிச்சு அபூபக்கர் அவங்க ஆட்சி பண்ணாங்க. அபூபக்கர் அவர்களுடைய ஆட்சி முடிச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி நடக்குது. கிட்டத்தட்ட 5 வருஷம். 5 வருஷம் ஆகும் பொழுது முஆத் இப்னு ஜபல் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு கடிதம் எழுதாங்க. எப்படி கடிதம் எழுதாங்கன்னா, உமரே, அமீருல் முஃமினீனே, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சில கட்டளைகளை விதித்தார்கள், நான் அந்த கட்டளைகளை எல்லாம் என்ன பண்ணிட்டேன், நிறைவேற்றி விட்டேன். இப்ப என்ன சூழ்நிலைன்னா, யமன் எப்படிப்பட்ட பிரதேசம் என்றால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நிறைந்த பிரதேசம். அந்த இடத்துல இந்த லெட்டர் எழுதாங்க, நான் ஒரு அளவு சரி செய்து விட்டேன். இப்ப எனக்கு என்ன விஷயம்னா, நான் ஜகாத்தை எல்லா மக்களுக்கும் கொடுத்து விட்டேன். இப்போது யமனிலே ஜகாத்து வாங்குவதற்கு நபர் இல்லை. ஜகாத்து வாங்குறதுக்கு செல்வங்கள் இருக்கிறது, பணக்காரர்களிடமிருந்து செல்வத்தை வசூலிச்சு வச்சிருக்கேன், அந்த செல்வத்தை கொடுப்பதற்கு ஏழைகள் இல்லை, ஏழைகள் இல்லை. அந்த அளவுக்கு மக்களை என்ன பண்ணியாச்சு, நன்மையின் பக்கம் அழைத்து மாத்தியாச்சு. நான் அந்த பணத்தை மதீனாவிற்கு அனுப்பிவிடவா, நான் அந்த பணத்தை ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புனதை சரி செய்து விட்டு நான் மிச்சம் வார பணத்தை மதீனாவிற்கு அனுப்பிவிடவா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு வலிமை மிகுந்த மக்களாக இருந்தார்கள். கூவத் அல்லாஹ் கொடுத்திருந்த இளமையை அவர்கள் அந்த அளவிற்கு வாக்கத்திலே வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்முடைய வலிமை என்பது, ஆற்றல் என்பது எப்படி இருக்கிறது? எதை நம்ம வலிமையா ஆற்றலா நினைக்கிறோம்? போன் யூஸ் பண்ணுது, இல்ல நம்ம கையில ஒரு ஐபோன் இருப்பது, இல்ல ஒரு போன்ல இந்த கேம் தெரியுது, இந்த விஷயம் தெரிவது, இதை நம்ம என்ன பண்ணோம், ஆற்றலாக நினைக்கிறோம். நமக்கு பேச நடக்க கற்றுத்தந்த பெற்றோர்களை உதாசீனப்படுத்துது என்ன நினைக்கும், ஆற்றலா நினைக்கிறோம். 4-5 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மற்றவர்களை மட்டம் தட்டுவதை எதுவா நினைக்கிறோம், எதுவா நினைக்கிறோம், ஆற்றலா நினைக்கிறோம். ஆசிரியர்கள் அப்படியே ஏமாத்தி, பொய் சொல்லி ஏமாத்தி, அப்படியே ஏதாவது ஒரு விஷயத்துல ஆசிரியர்கள் நம்பிட்டாங்கன்னா அது என்னது, பெரிய திறமையா பெரிய ஆற்றலா நினைக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஆற்றல். ஒரு நாள் கடற்கரைக்கு போனா அது என்னது, ஆற்றல். ஒரு நாள் ஹோட்டலுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டா அது ஆற்றல். அது இல்ல ஆற்றல். மார்க்கத்திற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், மார்க்கத்துக்காக இல்லை. உண்மையில சொல்ல போகும் பொழுது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹதீஸ் நூல்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் நூல் எது? ஒரு ஹதீஸ் நூலுடைய பேர் சொல்லுங்க பாப்போம். புகாரி. புகாரி என்பது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஹதீஸ் நூல். மாஷா அல்லாஹ். இந்த புகாரி ஹதீஸ் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியுது. வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டங்களை புகாரி இமாம் அந்த அளவிற்கு தெளிவாக தன்னுடைய சக்திக்குட்பட்டு ஆற்றலுக்குட்பட்டு தொகுத்திருக்காங்க. இன்னைக்கு எப்படி தொழணும் போய் புகாரியை பார்த்தா தெரியும், எப்படி ஒது செய்யணும் புகாரியை பார்த்தா தெரியுது, எப்படி நோன்பு நோக்கணும் புகாரியை பார்த்தா தெரியுது, சக்காத்துடைய சட்டம் தெரியுது, மசாயில் தெரியுது, ஹஜ் தெரியுது, எல்லாமே புகாரியை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது. இந்த புகாரி இமாம் எங்க பிறந்தவங்கன்னா அரபியும் இல்லை. இந்த நூலை அரபியில தொகுத்திருக்காங்கல்ல, இவங்க ஒரு அரபியா? புகாரி இமாம் அரபியா? அரபி சவுதியில பிறந்தவங்களா? இல்ல. இவங்க அரபு பேசக்கூடிய பகுதியில பிறந்தவங்களும் இல்லை. ரஷ்யாவுடைய உஸ்பெஸ்கிஸ்தான் அப்படிங்கிற ஒரு குக்கிராமத்துல பிறந்தவங்க. இவங்க இந்த அளவிற்கு கற்று இவ்வளோத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, தொகுத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா தந்தை இல்லை, தாயுடைய ஒற்றை வளர்ப்பு. தன்னுடைய மகன்கிட்ட சொல்லாங்க, என்னுடைய மகனே
நான் உன்னை எதற்காக பெற்று வளர்த்தினேன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை நீங்கள் தொகுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என்னது உங்களை இந்த அளவு காக்கியிருக்கேன். 16 வயதுல நபிமார்களுடைய அந்த வரலாறுகளை ஹதீஸ்களை எல்லாம் தொகுக்க துவங்கியவர். 36 வயதுல ஒட்டுமொத்த ஹதீஸ்களையும் தொகுத்து ஒப்படைக்காங்க. அப்ப அந்த இளமை பருவத்தை அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த கூவத்தை, அந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப இளமை என்பது நமக்கும் பயன்பட வேண்டும், அந்த ஆற்றல் மற்றவர்களுக்கும் என்ன பண்ண வேண்டும், பயன்பட வேண்டும். அதுதான் இளமை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டு அந்த மரத்துல இருந்து அந்த பழத்தை பறவைகள் சாப்பிட்டா கூட அவனுக்கு நன்மை கிடைக்கும். அப்ப நாம் நம்முடைய சமுதாய மாற்றத்திற்கான விதைகளை விதைப்பவர்களாக நம்முடைய கல்வியினால், நம்முடைய ஆளுமையினால், நம்முடைய ஒவ்வொரு முயற்சியினாலும் நம்முடைய சமுதாயம் என்ன பண்ணணும், நம்முடைய சமுதாயம் மாற வேண்டும். ஏன்னா ஒரு இளமை சமுதாயம் கெட்டு போச்சுன்னா அந்த சமுதாயம் கெட்டு போச்சு, ஊரு கெட்டு போச்சு, நாடு கெட்டு போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு. ஒரு இளமை சீர் செய்யப்பட்டால் மட்டும்தான் அடுத்த சமுதாயம் என்ன செய்யப்படும், அடுத்த சமுதாயம் முன்னேறி வரும். இளமை அப்படிங்கிறதுக்கு அந்த அளவிற்கு வலிமை பொருந்திய, ஆற்றல் பொருந்திய, திறமை பொருந்திய, தெளிவான சிந்தனைகள் உள்ள பருவம் என்பது இளமை பருவம். அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலுக்குரிய பருவம் என்னது, இளமை பருவம். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பருவத்திலே மிக முக்கியமான பருவம் இளமை பருவம். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த நிழல், அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழல் தவிர வேறு நிழல் இல்லாத மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 சாரர்களை என்ன பண்ணுவான், அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலுக்கு கீழ் ஒன்று திரட்டுவான். அந்த 7 நபர்கள்ல ஒரு ஆள் தான் யாரு, இறை வணக்கத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்த இளைஞர். சிந்தனையில தம்முடைய வாழ்க்கையை ஒருவன் கழித்தான் என்றால் மறுமை நாள் அவனுக்கு அர்ஷினுடைய நிழல் கிடைக்கும். மறுமையினுடைய அந்த உக்கிரமும் சூரியன் தலைக்கு மேலே நிற்கும். ஒவ்வொருவரும் 60 முழம் உயரமுடையவர்களாக, சாதாரணமா இப்ப இருக்கக்கூடிய 2-2.25 அடி உயரம் இல்லை. எத்தனை முழம் இது 1 முழம். எத்தனை முழம் உயரம் உள்ளவர்களாக எழுப்பப்படுவோம், 60 முழம் உயரம் உள்ளவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, ஆடை இருக்காது, செருப்பு இருக்காது, அப்படி நாம் எழுப்பப்படுவோம். சூரியன் தலைக்கு உச்சியில இருக்கும், சூரியன் தலைக்கு மேலே இருக்கும். அப்படியே விசர்த்து கொட்டும், வியர்த்து கொட்டும் பொழுது ஒவ்வொருவரும் செய்த பாவத்தின் அளவிற்கேற்ப வியர்வை அவர்களை மூழ்கடிக்கும். கரண்டை அளவுக்கு, கால் அளவுக்கு, இடுப்பளவுக்கு சிலர் வியர்வையிலே மூழ்கி அப்படியே தத்தளித்து கிடப்பார்களாம். சூரியன் தலைக்கு மேலே நிற்கக்கூடிய நேரம், அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சாரருக்கு அர்ஷினுடைய நிழலை கொடுப்பான் என்றால் அது எந்த பருவத்துக்கு, இளமை பருவம். அந்த இளமை பருவம் அல்லாஹ்வுடைய பாதையிலே கழிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான சிம்மாசனத்திற்கு கீழே உட்காரக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய பருவம். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் 4 கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு, அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தை விட்டு நகர முடியாது. 4 கேள்வியில முதல் கேள்வி, உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி கழித்தாய்? உனக்கு அல்லாஹ் ஒரு வாழ்க்கை தந்திருக்கானா, பிறக்க வச்சா, ஒரு பருவத்தை தந்திருக்கா, மரணிக்க வைப்பான், இதற்கிடையில் உள்ள வாழ்க்கையை எப்படி கழிப்பான் என்கிற கேள்வியை கேட்பான். இந்த வாழ்க்கையை எப்படி கழிச்சாங்கிறதுல எது வந்துடும், இளமை வருமா வராதா? வாழ்க்கைன்னு சொன்னாலும் இதுல இளமை வருமா வராதா? வரும். ஆனா 2வது கேள்வியா ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய்? உனக்கு அல்லாஹ் ஒரு அழகான ஒரு பருவம் தந்தானே, இளமை பருவம், இந்த இளமை பருவத்தை நீ எப்படி கழித்தாய் என்கிற கேள்வி எல்லாருக்கும் என்னது, எல்லாருக்கும் உண்டு. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நாம் யாரும் நகர முடியாது. அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்பான். இதுக்கு முன்னான் பேர் சொன்னேனே சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள்ட்ட அல்லாஹ் கேட்பான். முஸப் இப்னு உமைர்ட்ட கேட்பான், முஆத் பின் ஜபல் அவர்கள்ட்ட கேட்பான், உஸாமா பின் ஸைத்ட்ட கேட்பான். இப்படி எல்லா சஹாபாக்கள்ட்டையும் கேட்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு காரணம் சொல்வார்கள். நம்மள்ட்ட கேட்கும் பொழுது நம்ம என்ன காரணம் சொல்ல போகிறோம், நம்ம என்ன பண்ணணும்? அந்த கேள்விக்கு
தயாராக வேண்டும். எனது அருமை சகோதரிகளை, நம்ம எல்லாம் நினைக்கலாம் நமக்கு மரணம் என்பது எந்த பருவத்திற்கும் வருமான ஒரு பருவம். முதுமை வந்தா மட்டும் மரணம் வராது. இளம் வயதும் மரணம் வருமா வராதா? வருமா வராதா? 12 வயதுல வரலாம், 10ல வரலாம், 13ல வரலாம், 15ல வரலாம், 18ல வரலாம். மரணம் என்பது எப்படியும் வரலாம். இன்னைக்கு வரும்போது கூட என்னது ஒரு போஸ்ட், 15 வயசு பையனோட போஸ்ட் பாத்தீங்களா இல்லையா? அழகிய மண்டபம் முக்கில வச்சிருக்காங்க. மரணம் என்பது சாதாரணமாக வரக்கூடியது. ஒரு வாரத்துக்கு முன்னால கூட பார்த்தோம், பக்கத்துல அழகிய மண்டபத்துல கிச்சனோட கண்ணாடி கிளாஸ் கழுத்துல குத்தி என்னது 15 வயசு பையன் மரணம். இப்ப மரணம் என்பது எப்படியும் வரலாம். இப்ப நம்ம தான் என்ன பண்ணணும்? தயாராகி இருக்க வேண்டும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணத்திற்கு தயாரானாங்க. ரசூலுல்லாஹ் கேட்காங்க, அபூதரே, நீங்கள் பயணத்திற்கான கட்டு சாதத்தை ஒழுங்காக கட்டிக்கொண்டீர்களா? பயணத்துக்கான அந்த தூரத்தை, போகக்கூடிய இடத்தை, வரக்கூடிய பாதையை எல்லாத்தையும் சரியாக அறிந்து கொண்டீர்களா? உடனே அபூதர் அவங்க சொல்லாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அறிந்து கொண்டேன். பயணத்துக்கான சாதனங்களை கட்டிக்கிட்டேன், எப்படி போறது எல்லாமே தெரியும் எனக்கு, நான் எல்லா விஷயங்களையும் அறிந்து கொண்டேன், நான் அதற்கு தயாராகி விட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், அபூதரே, நான் கேட்ட கட்டு சாதம் என்கிறது எது தெரியுமா? நாளைக்கு யாரும் நமக்கு பயன்படாத நாள். இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா தாய் வருவார், தந்தை வருவார், சகோதரன் வருவார், நண்பர்கள் வருவார், எல்லாரும் வருவார்கள். யாரும் யாருக்கும் பயனளிக்காத நாள். யாருக்கும் பயனளிக்காத நாள். நம்முடைய தாயும் தந்தையும் நம்மை நரக படுகொலியிலே தள்ளி, அல்லாஹ் நீ என்னை மட்டும் காப்பாற்றி விடு, என் பிள்ளை வேணாலும் தரேன், நரகத்துல போட்டுக்கோ, நான் பழச்சா போதும், அப்படி சொல்லக்கூடிய அந்த மறுமை நாளுக்கான கட்டு சாதத்தை நீ தயார் செய்து விட்டாயா என்று கேட்டேன் அபூதரே அப்படின்னு கேட்காங்க. இப்ப நம்ம எல்லாம் மறுமைக்கான கட்டு சாதத்தை தயார் பண்ணமா? மறுமைக்கான வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம தயார் பண்ணமா? அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காமிக்கான், வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹுவும் வலஹிபுன். இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டும். வஇன்ன தாருல் ஆகிரத்து ஹியல் ஹயவான். இந்த மறுமை வாழ்க்கை என்பது என்னது? லஹியல் ஹயவான், அது முடிவுறாத நிரந்தரமான வாழ்க்கை. லவ் குந்தும் தஅலமூன், நீங்கள் அறிவீர்களானால் மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அந்த வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்க்கை இந்த பிராயத்தில் நம்ம தயார் செய்தோமா? சஹாபாக்கள் உறங்கவில்லை, அப்படி படுக்காங்க, இப்படி படுக்காங்க, அப்படி படுக்காங்க, கோன் அழுகாங்க. காரணம் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, நாளைக்கு மறுமையில் எங்களுடைய நிலை என்று நினைத்து எங்களுக்கு உறக்கம் வரல, நாங்கள் அதை நினைத்து அழுகிறோம். இன்னைக்கு நம்முடைய அழுகை எல்லாம் எதுக்கு இருக்குது? நம்முடைய அழுகை எல்லாம் எதுக்கு இருக்குது? இளம் வயது சகாபாக்கள் உலகத்தை நினைத்து அழுதார்கள், இளம் வயது சகாபாக்கள் மறுமை நினைத்து அழுதார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? உலகத்திற்கான தேடல்ல நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு அழகான திட்டமிடலை நம்ம என்ன பண்ணணும்? சரியாக புரிந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும். இளமை என்பது ஆற்றலுக்கான பருவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுல நம்மளுக்கு நிறைய திறமைகளை தந்திருக்கிறான், ஆற்றலை தந்திருக்கிறான், எல்லாவற்றையும் தந்திருக்கிறான். இந்த இளமையை நாம் திறம்பட பயன்படுத்த வேண்டும். யுனெஸ்கோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லும் பொழுது, இளமை என்பது, இளமைன்னா என்ன தெரியுமா? ஒரு குழந்தை என்பது சார்ந்திருக்கக்கூடிய நிலைமை. ஒரு குழந்தைன்னா என்னது? உம்மாவை சார்ந்திருக்கும், வாப்பாவை சார்ந்திருக்கும், நண்பர்களை சார்ந்திருக்கும். இந்த சார்ந்திருக்கக்கூடிய பருவத்திலிருந்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய பருவம் தான் என்னது? இளமை பருவம் அப்படின்னு சொல்லுது. இந்த இளமை பருவத்தில் இந்தியாவை குறிப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 41% என்னது? இளைஞர்களாக இருக்கிறார்கள். இந்த இளைய சமுதாயம் இன்றைய காலகட்டத்தில் பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்குது. யூசுப் கர்லாவி அப்படிங்கிற இலக்கியவாதி சொல்லும் பொழுது, நிலங்களை, இடங்களை ஆக்கிரமிப்பதை விட மனித மூளைகளை, உணர்வுகளை ஆக்கிரமிப்பது அதை விட கொடூரமானது. சொல்லக்கூடிய அந்த இலக்கியம் புரிஞ்சுதான். ஒருத்தனுடைய நிலத்தை, ஒருத்தனுடைய இடத்தை ஆக்கிரமிப்பதை விட ஒரு மனிதனுடைய மூளையை, உணர்வை ஆக்கிரமிப்பது அதை விட கீழ்த்தரமானது. இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்களுடைய, இளைஞர்களுடைய மூளை என்பது மற்ற மக்களால் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. நவீன கலாச்சாரம் நம்முடைய உள்ளத்துல இன்னைக்கு என்ன ஆகி போச்சு?
ஊறி போச்சு. இன்னைக்கு ஷால் போடுதுங்கிறது அது இந்த தோலை மறைத்து, நெஞ்சை மறைத்து, மார்பை மறைத்து ஷால் போடுதுங்கிறது இன்னைக்கு இளம் சிறார்களுடைய மத்தியில எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? கேவலமான ஒரு சித்தாந்தமா இருக்குது. தாய்மார்கள் கூட அதான் கற்றுக் கொடுக்கும் பிள்ளைங்களுக்கு. எனக்கு உனக்கு என்ன வயசா ஆச்சு, நீ என்ன கிளவியா, ஒழுங்கா ஷால குத்து. இன்னைக்கு அந்த அளவிற்கு கேடுகட்ட சிந்தனைகள் மனிதர்களுடைய மூளைகளிலே, மனிதர்களுடைய எண்ணங்களிலே ஊறி போய் இருக்குது. நவீன கலாச்சாரம். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் இல்லாத யுவதிகள் இல்ல, வாட்ஸ்அப் பயன்படுத்தாத யுவதிகள் இல்ல, பேஸ்புக் பயன்படுத்தாத யுவதிகள் இல்ல, போன் பயன்படுத்தாத யுவதிகள் இல்ல. காலையில 8 மணிக்கு போனா அன்னைக்கு 5 மணி வரை ஸ்கூல்ல தான் இருக்கும். அப்பம் படிக்காத பாடம் வீட்டுக்கு வந்து என்னது? வீட்டுக்கு வந்து போன்ல படிக்கும், வீட்டுக்கு வந்து போன்ல இது பண்ணும். அந்த அளவிற்கு இளைய சமூகம் என்பது இன்னைக்கு போன் வைத்திருப்பது, அலங்காரமாக நடப்பது, வாட்ஸ்அப் பயன்படுத்துவது போன்ற விஷயங்களை நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நாம் இன்றைக்கு திறமையாக, அழகாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நினைத்திருக்கிறோம். என்ன எல்லாரும் திடீர்னு நோட்ஸ் எடுக்க தொடங்குதீங்க. அப்ப என்னது? இளைய சமூகம் நாம் பண்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்த இளைஞர்கள் என்பவர்கள் அந்த அளவிற்கு வலுப்பெற்றவர்களாக, ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தார்கள். கல்வியை கற்றுக்கொள்வதில் புகாரி இமாம் சொன்னோம்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சின்னப்பா மகன். அவரு மார்க்க விரிவுரையாளர். மார்க்கத்தை, குர்ஆன் ஹதீஸை விரிவுரை செய்யக்கூடிய இடத்துல அவர் என்ன பண்ணாங்க? இருக்காங்க. அந்த அளவிற்கு கல்வி கடல் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு குர்ஆன் வசனங்களை, ஹதீஸ்களை ஆய்வு செய்து வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, வீரத்துல எப்படி இருந்தாங்க? வீரத்துல எப்படி இருந்தாங்க? இன்னைக்கு எல்லா தைரியமும், நம்முடைய தைரியம், நம்முடைய சக்தி எல்லாமே யாருக்கு முன்னாலதான்? நம்முடைய தாய்க்கு முன்னால, தந்தைக்கு முன்னால, நம்மளை எதிர்த்து பேசாத நண்பர்களுக்கு மத்தியில எல்லா தைரியத்தையும் காண்பிக்கிறோம். தைரியம் அப்படிங்கிறது, வீரம் அப்படிங்கிறது நம்முடைய சமூகத்துல இன்னைக்கு சுத்தமாக அடிபட்டு போனதை பார்க்கும். அன்றைய சகாபாக்கள் வீரத்துல எப்படி இருந்தாங்க? வீரத்துல எப்படி இருந்தாங்க? தெளிவாக இருந்தார்கள். போர் மார்க்கம் என்று வந்தால் தெளிவாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 30வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்திலே மனிதனை அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக அமைக்க போகிறேன். அல்லாஹ்வுடைய பிரதிநிதி, அல்லாஹ் அமைச்ச, அல்லாஹ்வுடைய சார்பாக இந்த உலகத்திலே விடப்பட்ட மனிதன் அவனுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவனா இருக்கணும், எவ்வளவு நன்றி விசுவாசம் உள்ளவனா இருக்கணும். மார்க்கத்தை எடுத்து சொல்லுவதில், மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதில், கொள்கையை கடைபிடிப்பதில், தொழுகை விஷயத்துல எப்படி இருக்கணும். இன்றைக்கு இளம் சிறார்கள் மத்தியிலிருந்து கடுமையான கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்? தொழுகை விடயத்தில் சரியில்லை, தொழுகை விஷயத்துல மிகப்பெரிய பொடுபோக்காக இருக்கிறார்கள். இந்த பருவம் என்பது அல்லாஹ் சொல்லும் பொழுது அழகான பருவம். அல்லாஹ் சூரா கஹ்ஃபிலே ஒரு அழகான வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். நபியே, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகளுடைய வரலாறை உமக்கு சொல்லி காட்டுகிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்க, ரசூலுல்லாஹ் குகைவாசிகளுடைய வரலாற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, இந்த குகைவாசிகள் யார் தெரியுமா? இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் இளைஞர்கள். குகைவாசிகள் எப்படிப்பட்டவங்க? குகைவாசிகள் யாரு? இளைஞர்கள். அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்ல, அல்லாஹ் ஒரு சமூகமாகவோ இல்ல ஒரு கூட்டம்னு சொல்ல, ஒரு கூட்டம் குகையில போய் ஒளிஞ்சது, ஒரு சமூகம் குகையில போய் ஒளிஞ்சது அப்படின்னு சொல்லல. ஒரு இளைஞர் கூட்டம் எங்க போனாங்க? குகையில போனாங்க. ஆமனூ பி ரப்பிஹிம், அவர்கள் தம்முடைய இறைவனை நம்பினார்கள், உறுதியாக நம்பினார்கள். அல்லாஹ் அவங்க எப்படி நம்பினாங்க? உறுதியாக நம்பினார்கள். நாம் அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தினோம். அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொன்னா? சித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாம் நேர்வழியை அதிகப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் அதுல என்ன சொன்னான்னா, அல்லாஹ்வுடைய பாதையில ஒருவன் தெளிவாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருவன் சரியான நம்பிக்கையிலே இருந்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு பரக்கத்தை தருவான், நேர்வழியிலே நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். இளமை பருவத்துக்கு அந்த அருள் இருக்குது. நல்லதுல இருந்து அல்லாஹ் எதுல வைப்பான்? நல்லதுல இருந்தா அல்லாஹ் நல்லதுல நீடிக்க வைப்பான்.
பரக்கத் பொருந்திய பருவம். நாம் அந்த பருவத்திலே அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மன்னன்ட்ட ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார்கள். மன்னன்ட்ட என்ன பண்ணாங்க? அந்த குகைவாசிகள், குகையில் இருந்த இளைஞர்கள் மன்னர்ட்ட ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒரு பகுதியில் அடக்குமுறை செய்த மன்னர்ட்ட பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர்கள் பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்லர், அவன் தான் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அதனால மன்னன் என்ன பண்ணான்? அவங்கள ஆக்கிரமிக்க முயற்சி பண்ண. அப்ப அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களை நாம் பாதுகாத்தோம், அவங்கள குகையில ஒதுக்க வச்சு நான் என்ன பண்ணேன்? பாதுகாத்தோம். அப்ப இந்த இளமை பருவத்திலே நாம் ஒரு விஷயத்துல அல்லாஹ்க்காக போராடும் பொழுது அல்லாஹ் கண்டிப்பா என்ன பண்ணுவான்? நம்மள என்ன பண்ணுவான்? தீங்கிலிருந்து பாதுகாப்பான். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய விஷயத்திலே உறுதியான சஹாபா பெருமக்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலம் கழித்து அடுத்த காலகட்டத்திற்கு வரும் பொழுது கூட ஸ்பெயினை கைப்பற்றும் பொழுது தாரிக் பின் சியாத் அவர்களுக்கு வயது 16. இத்தாலியை கைப்பற்றும் பொழுது முகமது பின் காசிமுக்கு வயது 16. பத்ர் யுத்தம் படிச்சிருக்கீங்களா? பத்ர் யுத்தம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் இப்படி ஒரு யுத்தம் இல்லை. அந்த அளவிற்கு ரமலான் மாதம் நடக்கிறது. அது மட்டுமல்ல, வியாபார கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு போனது. படை வலிமையோ ஆள் வலிமையோ ஆள் பலமோ இல்லாத ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கையேந்தாங்க. அல்லாஹ்வே, இந்த சிறு கூட்டத்தை நீ அழித்தால் நாளைக்கு தாவா செய்யதுக்கு, மார்க்கத்தை சொல்வதற்கு ஆள் இருக்காது. யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை எப்படியாவது காப்பாற்றி விடு என்று சஜ்தாவில் அழுகிறார்கள். அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க சொன்னாங்க, 2 இளைஞர்கள் வரலாறுகள் சொல்லும் பொழுது அந்த 2 இளைஞர்களும் மண் விளையாடும் பருவம். என்ன பருவம்? மண்ணு சட்டி வச்சு விளையாடுவாங்க இல்ல, அந்த பருவம் இளைஞர் பருவம். அந்த பருவத்துல அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, அபூஜஹல் யாரு? என்ன கேள்வி கேட்காங்க? அபூஜஹல் யார்? அப்ப அபூஜஹல் அவங்க கேட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல, பழக்கப்பட்டதும் இல்ல. அவங்களுடைய ஒரே கேள்வி என்ன? அபூஜஹல் யாரு? இந்த அபூஜஹல் எங்களுடைய தூதரை தரக்குறைவாக பேசுகிறான், அபூஜஹல்ல பார்த்ததும் களத்துல என்ன பண்ணாங்க? கொலை செய்கிறார்கள். அந்த அளவிற்கு வீரம் பொருந்திய சஹாபாக்களாக, வீரம் பொருந்தியவர்களாக தம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். அந்த இஸ்லாத்துக்காக உசாமா பின் ஸைத் அவங்க இஸ்லாத்திற்காக அவங்க வந்துட்டு போர்க்களத்திற்கு, எந்த போர்னா உஹது போர்க்களத்திற்கு வருவதற்கு பெர்மிஷன் கேட்காங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. பெர்மிஷன் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க? உஹது களத்துக்கு வரக்கூடாது, ஏன்னா சின்ன பருவமாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்னது போர் செய்வதற்கான வலு வரல, சிறு பருவமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உஹது போர்க்களத்திலே இவங்களும் அப்துல்லா பின் உமர் அவர்களும் தள்ளப்படுகிறார்கள். ஆனா அகல் போருக்கு ஆள் செலக்ட் பண்ணும் பொழுது காலை ஒசத்தி நிற்காங்களா? எதுக்கு? நாங்க வளர்ந்துட்டோம் காண்பிக்கிறதுக்கு. அந்த அளவிற்கு இஸ்லாமிய கொள்கையில், இஸ்லாமிய விஷயத்தில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தோம். அவர்கள் அந்த இஸ்லாத்துக்காக, உசாமா பின் ஸைத் அவங்க இஸ்லாத்திற்காக ஆடி ஓடி விளையாடக்கூடிய சொந்த பூமி மக்காவை விட்டுட்டு எங்க வராங்க? மதீனாக்கு வராங்க. அவ்வளவு வளப்பெரிய தியாகங்களை எங்க பண்ணாங்க? அந்த இளமை பருவத்திலே செய்கிறார்கள். இன்னைக்கு நம்ம எதை தியாகம் பண்ணோம்? தொழுகைய இளமை பருவத்தில் எதை தியாகம் பண்ணோம்? தொழுகைய தியாகம் பண்ணோம், கொள்கைய தியாகம் பண்ணோம். படிப்புன்னு வந்தா, கல்யாண வீடுன்னு வந்தா, நிகழ்வுகள்னு வந்தா, ரோடுன்னு வந்தா, மதரசாக்கு போட்டுட்டு வர இதே ஹிஜாப என்ன பண்ணும்? ஹிஜாப தியாகம் பண்ணும். பொய், புரட்டு, புறம் அப்படின்னு சொல்லிட்டு நற்பண்புகளை தியாகம் பண்ணும். அப்ப நம்ம அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் நல்லவற்றை நாம் என்ன பண்ணணும்? கற்றுக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை திறம்பட அமைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு இப்ப இருக்கக்கூடிய பருவம் என்பது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அழகான பருவம். இது மட்டுமல்ல, இன்னைக்கு பார்க்கும் பொழுது அறிவியல் உலகம் கூட இது போன்ற பக்குவப்பட்ட முஸ்லிம்களால் என்ன இருக்குது? திறன்பட செயல்பட்டு. நவீன அறுவை சிகிச்சைகளின் தந்தைன்னு சொல்லக்கூடியவங்களும் யாரு தான்? ஒரு முஸ்லீம் தான். நம்ம இன்னைக்கு மேக்ஸ் எடுப்போம். மேக்ஸ் எல்லாருக்கும் தெரியுமா? கணிதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தானே? மேக்ஸ்ல எத்தனை பாகங்கள், எத்தனை பிரிவுகள் உண்டு? மேக்ஸ்ல பிரிவா? அப்படிதானே கேக்குதீங்க? மேக்ஸ்ல எத்தனை பிரிவுகள் உண்டு?
தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? அரித்மெட்டிக் நம்பர்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஜியாமெட்ரி படிச்சிருக்கீங்களா? ட்ரிக்னாமெட்ரி படிச்சிருக்கீங்களா? ட்ரிக்னாமெட்ரி படிச்சது இல்லையா? காஸ் தீட்டா சைன் தீட்டா அதெல்லாம் வரலையா இதுவரை? வரலையா? காஸ் 30 அதெல்லாம் வரலையா இதுவரை? அல்ஜிப்ரா படிச்சிருக்கீங்களா? அல்ஜிப்ரா இதுவரை படிக்கலையா? படிச்சிருக்கீங்களா? அல்ஜிப்ரா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வருதே. இயற்கணிதம் படிச்சது இல்லையா? 6ஆம் கிளாஸ்க்கு மேல உள்ள பிள்ளைங்க எத்தனை பேரு கை வச்சுங்க? அல்ஜிப்ரா படிச்சிருக்கீங்களா? எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? a+b² என்னது? a+b² என்னது? கேட்கவே இல்லை. a² ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்லுங்க பாப்போம். எந்திரிங்க. இதுதான் கூவத்து, வலிமை. ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். சத்த சேர்ந்தே சொல்லுங்க. a+b² என்னது? a plus a square plus b square. b square a square plus b square வராதா? அதுவும் இல்லை இதுவும் இல்லை. அப்போ a square plus 2ab plus b square. இதே தெரியலன்னா அடுத்த ஃபார்முலா எப்படி கேட்குது? தான் பேசிக் ஃபார்முலா. இந்த நவீன இயற்கணிதத்தின் தந்தை யாரு? அல்ஜிப்ராவுடைய தந்தை யாரு தெரியுமா? முகம்மது பின் மூசா. அவங்க பிறந்தது கிபி 800. அவங்க இந்த ஆய்வறிக்கையை மக்கள் மத்தியில பல்கலைக்கழகத்திலே சமர்ப்பிக்கும் பொழுது அவர்களுடைய வயது 13 வயது. அவர்களுடைய சாதனை கிபி 813 இருந்து 833 வரை இருந்ததாக வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லாங்க. அப்ப சாதனை என்பது என்னதுதான்? மாற்றம் என்பது இதுதான். இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேருடைய பேரை சொன்னோம். நம்ம பேரு தெரியுமா எல்லாருக்கும்? உங்க பேர் தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? தெரியும். உங்க வாப்பா பேர் தெரியுமா? தெரியும். உங்க வாப்பாவுடைய வாப்பா பேர் தெரியுமா? தெரியும். வாப்பாவுடைய வாப்பாவுடைய வாப்பா பேர் தெரியுமா? 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 யாருக்கா தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? 3ஆம் தலைமுறையை தாண்டி 4ஆம் தலைமுறைக்கு பேர் தெரிஞ்ச மாணவிகள் யாராவது இருக்கீங்களா? தெரியுமா? தெரியுமா? தெரியும். ஆனா மறந்ததுன்னு சொன்னா அது தெரியும்னு அர்த்தம் இல்லை. அப்ப என்னது? 4ஆம் தலைமுறைக்கு பேரு நமக்கு தெரியல. ஆனா இந்த சஹாபாக்களுடைய பேரு, இவர்களுடைய பேரை நாம இன்னைக்கும் பயன்படுத்துகிறோம் என்றால் அது என்னது? இதுதான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆற்றல். அந்த ஆற்றலை பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்கினார்கள். நம்முடைய வாழ்க்கையும் எப்படிதான் மாறணும்? நம்முடைய வாழ்க்கையும் மாற்றத்திற்குரிய வாழ்க்கையாக இந்த இளமை பருவத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் சரி, தொழுகை விஷயத்திலும் சரி, நாம் நம்முடைய வாழ்க்கையை திறம்பட அமைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகை விஷயம், தொழுதாதான் சொர்க்கம். தொழலைன்னா எங்க? எவன் ஒருவன் தொழவில்லையோ அவன் ஃபிர்அவுனோடும் ஹாமானோடும் எழுப்பப்படுவான், நரகம். அப்ப நம்ம தொழுகை விஷயத்துல எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்க வேண்டும். பெற்றோர்களுடைய விஷயம், வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அது உம்முடைய உமக்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்? மனிதர்களுக்கு அவனுடைய பெற்றோர் குறித்து வலியுறுத்தி உள்ளோம். உம்முடைய தாய் உம்மை பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டு சுமந்தாள், பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டு பெற்றெடுத்தாள். வலிகளில் எல்லாம் பெரிய வலி என்ன வலி? பெரிய வலி என்ன வலி? வலியிலே பெரிய வலி என்ன வலி? குயின் ஆஃப் பெயின் என்னது? பிரசவ வலி. 20 எலும்புகள் ஒரு சேர உடையும் பொழுது எப்படி வலிக்குமோ அந்த வலி என்னது? பிரசவ வலியின் போது வலிக்கும். இன்னைக்கு நமக்கு பேச கற்றுத்தந்த, நடக்க கற்றுத்தந்த அந்த தாய்மார்களை இளமை வயதுல நம்ம என்ன பண்ணோம்? நிந்திக்கோமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த நற்செயல் என்னது? தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழுவதும், பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்வதும், பெற்றோருக்கு நல்ல முறையில் நடந்து கொள்வதும். அல்லாஹ் அதை தெளிவாகவே சொன்னான். மனிதனுக்கு நான் வசியத் செய்துள்ளேன் என்று சொல்லி காட்டினார். அப்ப அந்த பெற்றோர்களுடைய விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். நம்முடைய நற்பண்புகளை, நம்முடைய பழக்க வழக்கங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
மாற்றி நம்முடைய வாழ்க்கையை சுவனத்திற்கான வாழ்க்கையாக, சுவனத்திற்கு வித்திடக்கூடிய, மறுமை வாழ்க்கைக்கு வித்திடக்கூடிய பருவமாக நாம் நம்முடைய இளமை பருவத்தை என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். அது தவிர தாய்மார்களாக இருக்கக்கூடியவர்களும் இளமை பருவத்துக்கு என்னது? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னைக்குள்ள பெரும்பான்மையான தாய்மார்கள் அந்த குழந்தைக்கு வரக்கூடிய மாற்றத்தை என்ன பண்ணதில்லை. ஒரு குறிப்பிட்ட டீனேஜ் வரும்போது அந்த குழந்தைக்கு வரக்கூடிய மாற்றங்களை பெரும்பான்மையான தாய்மார்கள் புரிந்து கொள்வதில்லை. போனை கையில கொடுத்துருது. உமாக்கு ஒரு போனு, வாப்பாக்கு ஒரு போனு, வித் அன்லிமிட்டட் வைஃபை கனெக்ஷன். நமக்கு என்னது? ஒரு போன். அந்த பிரைவசியை பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? கொடுக்க கூடாது. ஆய்வுகள் படி ஒரு இந்த டீனேஜ் இருக்குது இல்ல, இந்த டீனேஜ் குழந்தைகளுடைய வாயிலிருந்து 25,000 வார்த்தைகள் தினமும் வரணுமா? எவ்வளவு வார்த்தை? 25,000 வார்த்தைகள் வர வேண்டும். இந்த 25,000 வார்த்தைகள் வர வைத்து கேட்க வேண்டிய இடத்துல யார் இருக்கணும்? தாய்மார்கள் இருக்க வேண்டும். அதான் ஒரு அரபி இலக்கம் சொல்லுவாங்கல்ல, குழந்தையினுடைய முதல் பல்கலைக்கழகம் என்பது ஒரு தாய். இந்த பெற்றோரும் தாயும் தந்தையும் அந்த தனிமையில பிள்ளைங்களை விடாம அவர்களுடைய வார்த்தைக்கு, அவர்களுடைய பேச்சிற்கு செவிசாய்க்கக்கூடியவர்களாக என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். அப்போதான் இந்த இளமை பருவம் என்பது நல்ல முறையில என்னாவும் கொண்டு போகும். அதை தாண்டி சமூகத்திலையும் என்னது? சமூகத்தோடும் நம்ம எப்படி போகணும்? இளமையில நல்ல மாதிரி செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ள வேண்டும். 4 இடங்கள்ல பேசுது இல்ல போன்ல 1 மணி நேரம் பேசுவதை விட அல்லாஹ்வோடு கலாமோடும் நம்ம என்ன பண்ணணும்? பேசுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில இளைஞர்களுக்கென்று ஒரு தனி பிரத்யேக இடத்தை ஒதுக்குனாங்க. எந்த போராக இருந்தாலும், பெரிய பெரிய வீரர்கள், பெரிய பெரிய அனுபவம் மிக்கவர்கள் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் யாரைதான் தேர்ந்தெடுப்பாங்க? அந்த சபைக்கு யாரைதான் தேர்ந்தெடுப்பாங்க? மொத்தாயித்தம் அபூபக்கர் இருக்காங்க, உமர் இருக்காங்க, எல்லாரும் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தடுத்து தேர்ந்தெடுத்தது யாரைதான் தேர்ந்தெடுத்தாங்க? இளைஞர்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரிதான், அல்லாஹ்வும் சரிதான், இந்த பருவத்தை என்ன பண்ணிருக்காங்க? நேசிச்சு அதுக்குன்னு ஒரு கண்ணியத்தை என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்திருக்காங்களா இல்லையா? கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளும் இந்த பருவத்துல என்ன பண்ணணும்? நமக்கான வாழ்க்கையை அறுவடை செய்யக்கூடிய, மறுமைக்கான வெற்றியை அறுவடை செய்யக்கூடிய பருவமாக நாம் நம்முடைய இந்த பருவத்தை என்ன பண்ணணும்? ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஆக்கிக்கொண்டு அல்லாஹ் சொன்னானே, எந்த நிழலும் இல்லாத நிழல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிழல் தருவான் என்று சொல்லக்கூடிய அர்ஷின் நிழலுக்கு சொந்தக்காரர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியவளாக எனது உரையை முடிக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.